Hi, hello, how are you doing today? I'm your English lecturer Ajay. Welcome to IBD Campus Department of English. Today, we are going to focus on some important things related to English language, especially spoken. In this class, in this free webinar, we are going to give you some motivations. We are going to boost up your confidence. We are going to let you know what is your actual problem and we will give solution. So, first of all, before moving to the segment, before moving to the session, I want to really thankful to you because you all have made a good decision that you all have joined with IBD campus. So before moving to the segment, I want to congratulations all of you for making these wonderful decision. And today, it's going to be a very important day to you all because you all are going to find out what's your actual problem and you all are going to get this solution as well. So let's get started this session. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாள் நம்ம பார்க்குற விஷயம் அன்லாக்கிங் த பவர் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் இம்பேக்ட். ஸோ இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக்குள்ளே நம்ம இன்றைக்கு போகிறோம். இப்போ நம்ம இந்த இங்கிலீஷோட பவர் என்ன, கதைக்கிறதுக்குரிய கான்ஃபிடென்ஸ், அதே மாதிரி கதைக்கிறதால வர இம்பேக்ட் என்னென்னன்றதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், அன்லாக் பண்ண போகிறோம். இன்றைக்கு தான் நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஸோ யாருமே நீங்க இங்கிலீஷ்ன்ற ஒரு விஷயத்த பெருசா நம்ம என்ன செய்ய தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல. அது ஜஸ்ட் லாங்குவேஜ். அதை எப்படி நம்ம எக்வயர் பண்ற, அதுக்கு என்னென்ன டெக்டிக்ஸ், என்னத்தால நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, இப்படியான விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதால தான் நம்ம என்ன செய்யும், இந்த விஷயத்தை நாங்க சாத்தியப்படுத்த போறோம். என்ன ரைட். ஸோ அதுக்காண்டி நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், இன்றைய நாள் ஃப்ரீ வெபினார்ல நாங்கள் இந்த விஷயத்துல தான் பார்க்க போறோம். ஸோ ஐபிடி கேம்பஸ் ரைட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆன்லைன்ல இப்ப கடும் ஃபேமஸ் ஆக போற, ஃபேமஸ்ன்னு சொல்லக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு கேம்பஸ்ன்னு சொன்னா அது நம்மளோட ஐபிடி கேம்பஸ், இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தளவில் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் கேம்பஸில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, நிறைய ஆன்லைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாக எல்லாமே உண்டு மாதிரி உங்களுக்கு உள்ளங்க எல்லாருமே செய்கிற மாதிரி தான் இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல் அப்படி இப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன செய்வீங்க, யோசிக்கலாம். எஸ் ஃபேக்ட், ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஆனால் நீங்கள் இந்த ஐபிடி கேம்பஸில் வர்றதுக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே பிளஸ்டாக ஆக்குறேன்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் இப்போ தான் நல்ல ஒரு பாத், நல்ல ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கீங்க. ஸோ ஃபார் தட் ஐம் கோயிங் டு கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் யூ. நல்லா தெரியும், நிறைய ஃபேக்கான நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு ஆன்லைனில் பொறுத்த மட்டும் நிறைய ஃபேக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. பேருக்கு பெரிய போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணிட்டு பெரிய பெரிய தெரியுதானே குவாலிஃபிகேஷன்ஸ் அது இதெல்லாம் சும்மா போட்டுட்டு அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறுமனே கிராமரை பேஜ் போட்டு போவாங்க. கிராமர் படிக்கிறதுக்கு ஸ்பீக்கிங்குக்கு கிராமர் தேவையில்லை நமக்கு, கதைக்கக்குள்ள நம்ம கிராமரை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி நம்ம வந்து கதைக்கிற விஷயத்தை தான் கன்சிடர் பண்ணுவோம், கிராமரை நம்ம பெருசாக யூஸ் பண்ணல. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போ கிராமட்டிக்கலாக நாளைக்கு நான் வருவேன் என்று சொல்கிறத நம்ம சொல்லணும், ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லணும். கிராமர் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, கிராமர் பேசிஸில் பார்த்தோம்னா அதுக்கு நம்ம சொல்லணும் எப்படி, ஐ வில் கம் டுமாரோ, ஐ வில் கம் டுமாரோன்றதை சொல்லணும். என்ன இது நான் இப்போ கொஞ்சம் வசனங்கள் சொல்றேன் பாருங்க, அதுக்குரிய மீனிங் என்னன்றதை பாருங்க. ஐ கம் டுமாரோ, முதலாவது ஐ கம் டுமாரோ என்ன அர்த்தம், ரைட். ரெண்டாவது ஐ எம் கோனா கம் டுமாரோ, ஐ எம் கோனா கம் டுமாரோ. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது ஐ எம் கமிங் டுமாரோ, ஐ எம் கமிங் டுமாரோ. மூன்றாவது. எல்லாத்துக்குமே என்ன மீனிங், என்ன மீனிங்? ஸோ இங்கே நம்ம மீனிங்ன்றதை விட அதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, ஐடியா. ஐ எல்லா வருஷத்துலேயும் ஆயிருக்கு, நான்ன்ற ஒரு விஷயம், கம்ன்ற ஒரு விஷயம் வருது, கம்ன்ற விஷயம் வார எப்பன்றதுக்கு நம்ம லாஸ்ட்ல என்ன செய்யறோம், டுமாரோன்றது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வழியிலே நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம்
இந்த 4 விஷயமே நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல நாம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரிடா, ரைட். ஸோ இதுலயே விளங்கி இருக்கும் உங்களுக்கு, கிராமரோட கதைக்குன்றது பெருசா நம்மளுக்கு தேவையில்ல. கிராமரை மட்டும் படிக்கிறேன்னு சொன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பீக்கிங் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போக தேவையில்ல. ஸ்போக்கன் கோர்சஸ் என்று சொல்லி அதை செய்ய தேவையில்ல. ஸ்போக்கன்ன்றது நம்மக்கிட்ட நிறைய ஆக்டிவிட்டி தந்து நம்மளை கதைக்கிறதுக்குரிய சிச்சுவேஷனுக்குள்ள கொண்டு போய் நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளை கதைக்க வைக்கிறது தான் ஸ்போக்கன் கோர்சஸினுடைய ஒரு சிக்னிஃபிகன்ஸ். சரியா, ரைட். இதைத்தான் நம்மளோட ஐபிடி கேம்பஸ்ல செஞ்சுட்டு இருக்கோம். அது என்ன எப்படின்றத நம்ம இது இப்போ பார்க்குறோம். ஸோ முதலாவது நீங்க ஐபிடி கேம்பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அதில் கான்டாக்ட் நம்பர் இருந்தால் தந்திருக்காங்க. அடுத்தது மெயில், அடுத்தது அட்ரஸ் தந்திருக்கீங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் பேஜ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே வெப் பேஜ் ஒரு காட்டு வரணும். ஓகே. ஸோ இதான் இந்த நம்மளோட ஐபிடி கேம்பஸ் வெப் பேஜ். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற ஃபேக்கல்டிஸ், ஃபேக்கல்டி ஆஃப் பிஸ்னஸ், ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபேக்கல்டி ஆஃப் என்ஜினியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் லாங்குவேஜ், ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ், ஃபேக்கல்டி ஆஃப் லோ. ஸோ இப்படி 6 ஃபேக்கல்டி இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ இதுதான் நம்மளோட வெப் பேஜ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபிடியோட ஃபேஸ்புக், ஐபிடியோட இன்ஸ்டாகிராம், ஐபிடியோட டிக்டாக், அண்ட் ஐபிடியோட யூடியூப் பேஜ் கூட இருக்குது. நீங்கள் யூடியூப் பேஜை கூட பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் ஐபிடி கேம்பஸ்ட யூடியூப் பேஜ். ஸோ இதில் நாங்கள் டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி ஃபீட்பேக் வீடியோஸ் போட்டிருக்கிறோம், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ், அது உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய சில டாபிக்ஸ், வித்தியாசமான டாபிக், அவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் உருவாக்குறதுக்கூடிய நிறைய விஷயங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே என்ன செய்யலாம், போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஐபிடி கேம்பஸ், ரைட்? ஓகே. நான் நேரத்தோடய சொல்லியிருந்தேன், நமக்கு நிறைய கோர்சஸ், நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஸ்டிடியூட் நம்மக்கிட்ட இருக்கு இலங்கையில். நிறைய நூற்றுக்கணக்கான இந்த கோர்சஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஏன் நீங்கள் ஐபிடி கேம்பஸை சூஸ் பண்ணுவோம்? இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸோ இப்போ ஒரு இடத்த நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கிறதால நம்ம போவோமே. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல், அதுதான் நம்ம என்ன செய்யப்போம் இங்கே பார்க்கப்போம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஸ்ட்ரக்சர்ட் கேரிக்குலம். உங்களுக்குமே நல்லா தெரியும், ஒவ்வொரு கேரிக்குலத்தையும் பேஸ் பண்ணி தான் நினைச்சுவாங்க கிளாஸஸ் போயிட்டு. கேரிக்குலத்தை பேஸ் பண்ணி தான் லெசன் பிளான் இருக்கும், லெசன் அடிப்படையில் தான் கிளாஸஸ் போயிட்டு. ஒரு ஸ்டாண்டர்டான, அதே மாதிரி ஒரு மாடர்ன் கேரிக்குலம் இருந்தால் தான் இப்போ குளோபலாக நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் நம்ம என்ன செய்யணும், எக்வயர் பண்ணிக்கொள்ளலாம். இதே இது நம்ம பழைய கேரிக்குலத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் பழைய விஷயங்களை தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், படிக்க வேண்டியிருக்கும். ஸோ பழைய விஷயங்களை படித்து அதை இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம அப்ளை பண்ணுறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ அதால் கரிக்குலம்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான கரிக்குலம் இருக்கணும். நாங்கள் ஸ்டாண்டர்டான கரிக்குலம், அதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு மட்டும், ஸ்போக்கனுக்கு மட்டும் என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், இந்த கரிக்குலத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம், இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியரான ஒரு ஆப்ஜெக்ட் தரப்போகுது. லெசன்ஸ் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான லெசன்ஸாக இருக்க போகுது. ரைட். ரெண்டாவது விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். எல்லா கேம்பஸ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறாக்கள் ஆன்லைனில் இந்த லாங்குவேஜ், ஸ்போக்கன் லாங்குவேஜ், ஸ்போக்கன் இங்கிலீஷை படிப்பிக்கிறதுக்கூடிய எக்ஸ்பர்ட்டான ஆக்களை தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் வச்சுக்கோங்க. மோர் தென் 5 years எக்ஸ்பீரியன்ஸோட இருக்க போகிறாங்க. என்ன இங்கிலீஷை வந்து சரளமாக பேசக்கூடிய ஆக்கள், அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஆக்கள், அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுக்கு வர போகிறாங்க. அடுத்தது இங்கே லெக்சர் பண்ணுறாக்கள் விஷயம் என்னன்னு சொன்னால், எல்லாருமே இந்த கேட்டகரி என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க நல்லா தெரியும், நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்கு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிகினர் லெவலில் இருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு இங்கிலீஷ் என்னன்னே தெரியாது. கொஞ்சம் பேருக்கு இங்கிலீஷ் கட்டாயம் தேவைன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் பேருக்கு கதைக்கிறதுக்கு தெரியும், எழுதுறதுக்கு தெரியும், ஆனால் சரியான முறையில் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க, லெக்சர்ஸ் மாதிரி எல்லாரும் இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து பிகினர் லெவலில் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஒன்றுமே அந்த தெரியாதவர்களுக்கு எப்படி டீச் பண்ணுற ஸ்போக்கன்ன்றது தான் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக போகும். செகண்ட் மந்த் ஃபுல்லாக அந்த பிகினர் லெவல் இருந்தாக்கல அடுத்த கட்டம் இன்டர்மீடியட் ஒரு எலிமெண்ட்ரி லெவலுக்கு கொண்டு போவாங்க. அடுத்த கட்டம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் அட்வான்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. ஸோ ஃப்ளூயன்சின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல நினைச்ச போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லக்குள்ள
இந்த மாதிரி உங்களோட சைக்காலஜி, நீங்க என்ன டைப், உங்களோட லேர்னிங் டைப் என்ன? நிறைய பேருக்கு வந்து விஷுவல் பார்க்குற விஷயங்கள் பிடிக்கும். சிலர்களுக்கு கேட்கிற விஷயங்கள் தான் ஞாபகத்துல நிக்கும். சிலர்களுக்கு படிப்பிக்கிற விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கும். சிலர்களுக்கு கொலாபரேட்டா மத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஞாபகம் வரும். ஸோ இப்படி ஒவ்வொரு டைப்லயும் லேர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவ்வளவு டைப் ஆஃப் லேர்னர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க, சைக்காலஜிக்கலா உங்களுக்கு நீங்க என்ன செய்வாங்க, ப்ராக்டிஸ் தருவாங்க. சரியா? ரைட். அதே மாதிரி இன்டராக்டிவ் டூல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்போக்கன்ன்றாலே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கூடுதலா நோட்ஸ் இருக்கக்கூடாது தானே? ரைட். கூடுதலா நோட்ஸ் இருக்கக்கூடாது. கொஞ்சம் விஷயம் இருக்கணும். ஆனா நிறைய அர்த்தங்கள் அதில இருக்கணும். அத நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றன்ற விஷயங்கள் தான் இருக்கணும். ஸோ இங்க இன்டராக்டிவ் டூல்ஸ பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது விஷயமே இங்க இருக்கிற விஷயம், வீடியோ ஆன் பண்ணி தான் லெக்சர்ஸ் எல்லாருமே என்ன செய்வாங்க? படிப்பிப்பாங்க. ஸோ ஒரு ரிலையபிலிட்டி ஒண்ணு இருக்கும். ஆத்தென்டிக்கான மெட்டீரியல்ஸ் தான் என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆத்தென்டிசிட்டி என்ற ஒரு விஷயம் இருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி ஆம் நிறைய அந்த ப்ரொனன்சியேஷன், அதே மாதிரி கன்வர்சேஷன்களுக்குரிய அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய என்ன செய்ய போறாங்க? தரப்போறாங்க உங்களுக்கு மெட்டீரியலா. கதைக்கிறதுக்கு என்னென்ன தேவை? அந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு மெட்டீரியலா ஷேர் பண்ணப்பட போகுது. ரைட்? அதே மாதிரி ஆ சப்போர்ட்டிவ் மெட்டீரியல்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தரப்போற அந்த ரெக்கார்டிங் எல்லாமே HDல கிடைக்க போகுது. வீடியோ ரிசோர்ஸஸ் எல்லாமே நீங்க குயிக்கா அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுல YouTubeல அப்லோட் பண்ணி, YouTube லிங்க மட்டும் தருவாங்க. அந்த லிங்க நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணினாலே போதும். நீங்க ரெக்கார்டிங்க பார்த்துக்கிடலாம். சரியா? ரைட். அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ ஃபார்மர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க கேட்கலாம். அலுமினி அவங்கள்ட்டயும் கேட்கலாம். நேரத்தோட வந்தவங்களுக்கும் தெரியும். என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் போகுதுன்னு சொல்லி. ஆன்லைன்ல சும்மா வெறுமனே டீச் பண்றது முக்கியம் இல்ல. பிள்ளைகள வந்து கதைக்கிறதுக்கு வைக்கிறோம்னு சொன்னா, அவங்கள என்கேஜ் ஆக்கணும். ஸோ, அதுக்கு நம்ம ஆக்டிவிட்டி, கேம்ஸ் அப்படியான விஷயங்கள தான் கொண்டு போணும். ஆக்டிவிட்டில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பிரேக் அவுட் செஷன், குரூப் டாஸ்க் தரும். அதே மாரி ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டி. ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டில சீனியர் தந்து அதுக்கேத்த மாரி நடிக்க சொல்லும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபன்னான கேம்ஸ், லாங்குவேஜ் கேம்ஸ் இருக்கு. ஸ்கோர் அவர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர்ட்ட கேம்ஸ் விளையாடலாம் எல்லாரோடையும் சேர்ந்து. ஸோ, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. குயிஸஸ் எல்லா விஷயங்களும் இருக்கு. ஸோ, ஒன்ஸ் நீங்க வந்து ஜாயின் ஆயின உடனே, நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு என்வாயர்ன்மென்ட். ஒரு என்னன்னு சொல்ற ஒரு வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு ஒரு என்வாயர்ன்மென்ட் தான் நாங்க கிரியேட் பண்ண போறோம். அதே மாரி ஃபீட்பேக் மெக்கானிசம் உங்களுக்கு ஆ இது நடக்கும் என்ன அசஸ்மென்ட்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அசஸ்மென்ட் எல்லாமே ஸ்போக்கன் ரிலேட்டடா தான் இருக்க போகுது. ஒன்றுமே ரிட்டன் ரிலேட்டடா இருக்காது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்குரிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நினைச்சுவாங்க. அவங்க அசஸ்மெண்ட்ஸையும் கிரியேட் பண்ணுவாங்க. நல்ல கிரேடிங் தான் தரப்போறாங்க உங்களுக்கு. ஸோ இப்படியான விஷயங்கள் தான் ஃபீட்பேக் மெக்கானிசத்துல இருக்க போகுது. அடுத்தது டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆ ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் தான் இருக்க போகுது. இடையில லெக் ஆகுற அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காது. அதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து HDல இருக்க போகுது. அதே மாதிரி அந்த ஆடியோ எல்லாம் கிளியரான ஆடியோஸ். அதே மாதிரி டிவைஸஸ் எல்லாம் லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆ மத்தபடி அந்த நிறைய ஃபெசிலிட்டி இருக்கு லேப்டாப்ல. லேப்டாப்ல Zoomஅ வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் எஃபெக்டிவா தான் என்ன செய்வாங்க, செஞ்சு காட்டுவாங்க. ஸோ டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள கன்சிடர் பண்ணலாம். மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் நினைத்தோடே சொன்னேனே இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது டிமோட்டிவேட் பண்ற மாரி. ஒரு விஷயம் தெரியாட்டியும், அந்த விஷயத்த ரைட் நீங்க வந்து செய்யலாம். உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. ரைட். இந்தந்த விஷயங்கள செய்றதால நீங்க இந்த லெவலுக்கு போலாம்ன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலே போதும். அவர் அந்த விஷயத்துல என்ன செஞ்சுருவாரு? ஃப்ளூயன்ட் ஆயிருவாரு. அந்த இடத்துல பினாமினன் ஆயிருவார். தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சு கொள்ள வைக்கிறதுக்கு நமக்கு தேவை மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் தான் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் உருவாக்குது. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் உங்களுக்கு மோட்டிவேஷன் அண்ட் பாஸ்ட் பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாரி ஸ்டோரீஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லி தர போறாங்க. அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தர போறாங்க. உங்கள வொர்க் பண்ண வைப்பாங்க. வெறுமனே அவங்க மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. உங்கள வொர்க் பண்ண வைப்பாங்க. ஸோ வொர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த கேம்பஸ்ல உண்மையான ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ திஸ் இஸ் அபௌட் IBT கேம்பஸ் ஸ்பெஷாலிட்டி. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல போவோம். ஸோ இந்த பேட்ச் 14. ஸோ அந்த பேட்ச் 14க்கு வந்து லெக்சர் பண்ண போறது நான். ஸோ மை நேம் இஸ் அஜித். ஒன்ஸ் அகெயின் ஐ வான்ட் டு இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் டு ஆல் ஆஃப் யூ இன் GFE. நான் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணின ஒரு ஆள். அண்ட் டிப்ளமா
இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் முடிச்சிருக்கேன் டிடிடியில். அதே மாதிரி மோர் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்க்கலாமே இந்த ப்ரொஃபைலில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ வாஸ் தேர் ஆஸ் அ நியூஸ் ரீடர் அட் ஐடிஎன். அதே மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் ரீடர் பெஸ்ட் அவார்ட் 2024 ஃபோமா அவார்டை வின் பண்ணியிருக்கேன். நிறைய கம்பெடிஷன் போயிருக்கேன். யூனிவர்சிட்டி கம்பெடிஷன்ஸ், நிறைய கம்பெடிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்படி அதே மாதிரி எனக்கு உண்மையாகவே எந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறது. பிகினர்ஸை நல்லா மோட்டிவேட் பண்ணுவேன். ஸோ கிளாஸுக்கு வந்தாக்களுக்கு தெரியும் நான் எப்படி மோட்டிவேட் பண்ணுவேன்னு சொல்லி. அதே மாதிரி என் இன்டர்ன்ஷிப் வந்து ஹிந்து காலேஜ், கொலம்பில் இருக்கிற ஹிந்து காலேஜ். அது மாதிரி இந்த ஆன்லைனில் டீச் பண்ணுறதுல மோர் தென் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்கு. அடுத்தது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்மெண்ட் தானே இருக்கும். அந்த ஹாஷா பிஹேவ் பண்ணுறது, அதே மாதிரி அந்த அந்த ஸ்ட்ரிக்டான அந்த அந்த ஒரு அப்ரோச் இருக்காது. ஃப்ரெண்ட்லி மேனரில் போகும். தெரியுமா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களோட டீச்சிங் மெத்தடாலஜி, எங்களோட டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, எப்படி ஈஸியாக அவங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். பர்சனலில் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம். பர்சனலாக ஃபீட்பேக் கொடுப்போம். ஸோ நிறைய விஷயங்களை செய்வோம். ஸோ நான் தான் உங்களுக்கு இந்த பேட்சுக்கு நான் வந்து லெக்சர் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப். ரைட். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், எப்படி கான்ஃபிடென்ட்டா நம்ம வந்து இங்கிலீஷ் ஸ்பீக் பண்ணலாம் என்ற விஷயம் தான் நம்ம பார்க்கணும். இது ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னி ஒரு கஷ்டமாக நிறைய பேருக்கு இருக்கும். கொஞ்சம் பேருக்கு நிறைய பிளெஸ்டான லக்கியானாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சரியான இடங்களுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமே ஜாயின் ஆகிருப்பாங்க. சிலாக்கள் நிறைய ப்ராசஸ் போயிட்டு அழுத்து ரைட் பாப்பமே எதுக்கு என்ன மாதிரி நிலைப்பாட்டில் வருவாங்க. சிலாக்களுக்கு கஷ்டம், அந்த பழைய ஃபீட்பேக்ஸில் பார்த்து தான் வருவாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ஸ், டிஃப்ரெண்டான ஒரு ஒரு மனநிலையில தான் என்ன செய்ய போறீங்க, நீங்கள் ப்ராசஸுக்கு வர போறாங்க. சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரு மெசேஜ் என்னன்னா, நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க என்ன செய்யணும், இங்கே செய்யணும். என்னன்னு சொன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. 2 கிளாஸ் இருக்கு. 2 கிளாஸ், 2 இடத்துல நீங்க சயின்ஸ் கிளாஸுக்கு போறீங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு சார் சயின்ஸ் கிளாஸ்ல ஒரு விதமா படிப்பிச்சு கொடுத்துட்டீங்க. அவர்கிட்ட ஒரு 150 பிள்ளைகள் போகுது. சரியா? இன்னொரு சார் சயின்ஸை வேறு விதமா சொல்லி கொடுத்துருக்கிறார். அவர்கிட்டையும் ஒரு 100-150 பிள்ளைகள் போகுது. ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, இவர்கிட்ட போறதான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறார். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க போயிட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் இங்க போய் பார்ப்போம்னு சொல்றேன். முதலாவது இவர் என்ன செய்யறார், ஒரு புது யூனிட் ஒன்று தொடங்குறாங்க, வர்றாங்க. அங்க போயிட்டு அவர் அந்த சார் சொல்லி தர மெத்தட்ல என்ன செய்யறார், படிக்கிறார், விளங்குது. சரியா? விளங்குது. ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, அங்கால இருக்கிற மற்ற கிளாஸஸுக்கு அந்த யூனிட் ஸ்டார்ட் ஆகி அங்கேயே என்ன செய்யறாரு, போய் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு போறாரு. இந்த இடத்துல அவர் சொல்லித்தர விஷயங்களை அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாரா? அப்படி இல்லாட்டி நேரத்தோட சொல்லி தந்த அந்த சார் சொல்லி தந்த மெத்தடையும் இவர் சொல்லித்தர மெத்தடையும் வச்சு குழம்புவார். என்ன நடக்கும்? குழம்புவாங்க. ஸோ இதுல இருந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு லெக்சரரால நீங்க வந்து என்ன செய்யணும், ரோல் மாடலா எடுக்கணும். அவர் என்னத்தை சொல்லி தராரோ அந்த விஷயத்தை தான் நீங்க என்ன செய்யணும், யூ ஹேவ் டு அப்ளை இன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டே டு டே கம்யூனிகேஷன். அவர் சொல்லி தர விஷயங்களை தான் நம்ம அப்ளை பண்ணணும். அவர் சொல்லி தர விஷயங்களையும் பார்த்துட்டு இன்னொரு சார் சொல்லி தர விஷயங்களையும் பார்த்தா நமக்கு என்ன செய்ய போகுது, குழம்ப போகுது. ஸோ நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எங்க போனாலும் சரி, ஒரு லெக்சரரோட ரோல் மாடல் ஆடுங்க. அவர் சொல்லித்தர மெத்தடை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, கடைப்பிடிங்க. சரியா? நீங்க டிஃப்ரெண்டான விஷயங்களை பார்க்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் கூட வரும். சரியா? ஸோ இந்த விஷயத்த நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி நீங்க வந்து நிறைய கிளாஸஸ்க்கு போயிட்டீங்க சார், அப்படின்னு நான் நிறைய கிளாஸஸ்க்கு போயிருக்கேன் சார், அப்போ உங்களுக்கு வந்து குழம்பு என்னன்னு சொல்லி அங்க இருக்கிற விஷயம் என்னன்னா, நீங்க எங்கதான் போயிருந்தாலும் அந்த அவ்வளவு விஷயத்தையுமே மறந்துட்டு இங்க சொல்லி தர விஷயங்களை மட்டும் அப்ளை பண்ணி பாருங்க. அவங்களோட இங்கிலீஷ் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஃபீல் பண்ணுங்க. சரியா? ரைட். ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல
நான் வந்து நிறைய ஏஜ் ஆ நிறைய ஏஜ் லிமிட் இருக்காங்க. நிறைய பேர் படிப்பிச்சிருக்கேன். டிஃபரெண்ட் ஏஜஸ் பீப்பிளுக்கு படிப்பிச்சிருக்கேன். என்ன கிட்டத்தட்ட ஆ இந்தியாவுல இருந்தும் நிறைய பேர் ஜாயின் ஆகுறாங்க ஐபிடி கேம்பஸ்ல. ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் ஜாயின் ஆகுறாங்க. அதே மாதிரி பாய்ஸ் ஏஜ் ஆன ஆட்கள் 60 ஏஜ்லலாம் ஜாயின் ஆயிருக்காங்க. நீங்க ஃபீட்பேக் வீடியோ பார்த்தீங்கன்னா விளங்கும். 60 ஏஜ் ஆஃப் 60, 54, 45, 14 14 வயசு ஆட்களும் ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க, சரளமாக இங்கிலீஷ் பேசுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க சொல்லிக் குடுக்குற அந்த மெத்தட். அண்ட் அவங்க எங்கேஜ்மென்ட்டா இருந்தாங்க. நான் அதுக்கேத்த மாரி நாங்க குடுக்குற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ, இங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க தர ஆக்டிவிட்டிய சரியா நீங்க செஞ்சாலே போதும். நீங்க நீங்க நினைக்கிற இடத்த தாண்டி நீங்க என்ன செய்யலாம்? யூ கேன் கோ பியாண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ தாண்டி போயிடலாம். சரியா? ரைட். ஸோ, இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள பத்தி நான் என்ன சொல்லப் போறேன் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உருவாக்குற மாதிரியான விஷயங்கள் தரப்போறோம். உங்களுக்கு பயத்த இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாரி சில கிராமர் டாபிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்ன செய்ய போறோம், நாங்க சொல்லி தரப்போறோம். இது எல்லாமே நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற விஷயங்கள் தான். சரியா? ரைட். ஓகே. ரைட். ஏன் இங்கிலீஷ் நமக்கு வேணும்? முதலாவது விஷயம். நமக்கு எல்லாருமே இங்கிலீஷ் தேவன்றதால நம்ம வந்திருக்கிறோம் என்ன? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒரு தேவை இருக்கும். ஒரு பர்ப்பஸ் இருக்கும். கொஞ்சம் பேர் நினைப்பீங்க இங்கிலீஷ் உலகத்துல எல்லாருமே யூஸ் பண்றது நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும்னு சொல்லி வந்திருப்பீங்க. கொஞ்சம் பேர் வொர்க் பண்ற பிளேஸ்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுக்கு, இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம வந்து சரியா சாட்டிஸ்ஃபை ஆக்குறதுக்கு, ஒரு லாங்குவேஜ் வேணும். இங்கிலீஷ் தானே எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கிலீஷ் என்ன செய்யுது கொஞ்சம் பேருக்கு தேவைப்படுது. அதே மாதிரி கொஞ்சம் பேர் ஃபாரின்ல நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் கம்யூனிகேட் பண்றதில்ல. அவங்கள்ட்ட நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். அத யூஸ் பண்ண தெரியாம இருக்கும். அவங்கள்ட்ட எப்படிடா கேட்கிறேன்ன மாரி இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பிரச்சனை ஒண்ணு இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி இங்கிலீஷ படிக்கிறதுக்கு வந்துருப்பீங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குலாம் ட்ராவல் பண்ற ஆட்களா இருப்பாங்க. ஸோ குளோபல் லாங்குவேஜ் அங்கக்குள்ள இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு இருந்தா, நாங்க எல்லாம் ட்ராவல் பண்ணக்குள்ள பிரச்சனை ஆகாது. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி நினைச்சுப்பீங்க. கொஞ்சம் பேர் ஹையர் ஸ்டடீஸ்ல நாங்க எல்லாம் தமிழ் மீடியத்தில படிச்சுட்டு டைரக்ட்டா யுனிவர்சிட்டி ஹெச்என்டி சேர்றது, இப்போ நான் டிப்ளோமா செய்ய போனா, டைரக்ட்டா இங்கிலீஷ் மீடியத்தில இருக்கு. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் நினைக்கலாம். அதே மாதிரி உங்களோட சோஷியல் மொபைலிட்டி சொசைட்டில நீங்க ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக வேண்டி. நீங்க நல்லா பாருங்க, தமிழ் மட்டும் தெரிஞ்ச டாக்டருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு சாதாரண ஆளுக்கும் இடையில பார்த்தோமாமுண்டா, இங்கிலீஷ் தெரிஞ்ச சாதாரண ஆள் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்கப்படுவார். ஒரு என்னன்னு சொல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளா. அவர் வந்து நாலேட்ஜபிள் பெர்சனா பார்க்கப்படுவார். டாக்டர காட்டி. காரணம் என்னன்னா, அந்த லாங்குவேஜ் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாலே ஒரு ஒரு கலர்ஸ் அது. ஸோ ஒரு கலர்ஸ் ஒண்ணு சொசைட்டில கிடைக்கும். அது மாரி நம்மோட செல்ஃப் டெவலப்மென்ட். நம்மகிட்ட யாருமே தேவையில்லாம பேச மாட்டாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு இருந்தா. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு இருந்தா, நம்ம இன்டர்நெட்ல போயிட்டு ரிஃபர் பண்ணுவோம். இன்டர்நெட்ல என்னென்ன விஷயம்னு சொல்லி. ஒரு ஆள் பொய் சொல்றாராமான்னு சொன்னா, அத ப்ரூஃப் பண்றதுக்காக வேண்டி நீங்க இன்டர்நெட்ட நீங்க ரிசோர்ஸா யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட்ல இல்லாட்டி YouTubeல நீங்க டியூட்டோரியல் பார்க்கலாம். பார்த்துட்டு அந்த விஷயத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ யாருமே உங்கள்ட்ட என்ன செய்யலாது? பிழையான தகவல் சொல்லல. அது ஆத்தென்டிக்கான மெட்டீரியல தான் சொல்லுவாங்க. ஆத்தென்டிக்கான விஷயங்கள், ரிலையபிளான விஷயங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ உங்கள யாருமே ஏமாத்த இயலாது. யூ கான்ட் பி சீட்டட். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கிறதால, நம்மளுக்கு இங்கிலீஷ் தேவை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப ஃபியூச்சர்ல அவங்களோட பிள்ளைகள் இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னா, பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் தேவைப்பட்டுது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ வந்து சரளமாக யூஸ் பண்ண தான் பிள்ளைகளுக்குமே என்ன இங்கிலீஷ் வந்து கஷ்டமாக இருக்காது. ஃபியூச்சர் பிலாங்ஸ் டூ இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஃபியூச்சர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தானே இருக்கு. ஸோ சின்ன ஆட்கள நீங்க இப்ப இருந்து நீங்க என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணணும்னா, நீங்க இங்கிலீஷ் என்ன செஞ்சிருக்கணும், கதைக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படியான விஷயங்கள்ல தான் இங்கிலீஷ நம்ம வந்து என்ன செய்றோம், படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். என்ன ரைட். அதே மாரி என்ன ஸ்டெப்ஸ் செய்யணும் ஃபர்ஸ்ட்டு? இது நம்மளுக்கு இந்த பயத்த போக்காட்டுறதுக்கு. ம். என்னென்னத்தால நமக்கு பயம் வருது? ஏன் நமக்கு இந்த இவ்வளோ நாள் நம்ம இங்கிலீஷ் பேசல? யோசிச்சிருக்கீங்களா? நீங்க கிளாஸஸ்க்குலாம் போயிருப்பீங்க தானே சின்ன வயசுலலாம். ஏன் நம்ம இங்கிலீஷ் பேசல? முதலாவது விஷயம் என்ன? ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். மத்தவன் என்ன சொல்லுவான்? நம்ம பிள்ளை விட்டா நோண்டி, நம்மள சாப்டர் ஆக்கிட்டுருவாங்களே! என்ன கன்டெம் பண்ணுவாங்கல்ல நம்மள. அப்படியான விஷயங்களெல்லாம் நிறைய பேர் என்ன செய்றதில்ல, இங்கிலீஷ் கதைக்கிறதில்ல. தெரியும். கதைக்கிறதெல்லாம் விளங்கும். ஆனா திருப்பி கதைக்க போகக்குள்ள ஏதாவது மிஸ்டேக் ஆயிட்டுன்னா, அதால பேசாம இருப்பாங்க. ரைட்? கொஞ்சம் பேருக்கு நாலேட்ஜ் இருக்கும். ப்ரொனன்சியேஷன் தெரியாம இருக்கு. ப்ரொனன்சியேஷன் வராது.
நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும். நல்ல நாலேட்ஜ் இருக்கும். ஆனா அவர பிரசன்ட் பண்ணக்குள்ள அவர் அந்த பிரசன்டேஷன் அவ்வளவு எடுபடாது. காரணம் என்னன்னா, ப்ரொனன்சியேஷன் இல்ல. அதாலயே என்ன செய்றாங்க நெறைய பேர். பயப்படுறாங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு. 3வது விஷயம், நேட்டிவ் லாங்குவேஜஸ் தான் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அதாவது இங்கிலீஷ் தாய்மொழிய வச்சவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் பேசலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் என்ன செய்றாங்க நினைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க டிமோட்டிவேட் பண்றாங்க. நம்மளால இயலாது. அது அவங்களோட லாங்குவேஜ். நம்ம என்னதான் செஞ்சாலும் நம்மளுக்கு கொஞ்சம் தான் தெரிய போகுது. அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன? கொஞ்சம் பேருக்கு கூச்சம். யூஸ் பண்றது கூச்சம். என்ன? ரைட். கொஞ்சம் பேருக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. பேசுற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. பயம். ஸ்டேஜ் ஃபியர். இப்படியான விஷயங்களெல்லாம் நம்ம என்ன செய்யல. இவ்வளோ காலம் இங்கிலீஷ் பேசல. உண்மைக்கு தான். முக்கியமா ஹைலைட் பண்ண சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சரியான மோட்டிவேட் பண்றதுக்குரிய சரியான லெக்சர்ஸ்மார நீங்க இன்னும் மீட் பண்ணல. ஒரு நல்ல ஒரு லெக்சரர் இருந்திருந்தாண்டா, அவர நீங்க ரோல் மாடலா எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, அவர் பேசுற மாரி நீங்க இங்கிலீஷ் பேசியிருப்பீங்க. அவர் உங்களுக்கு கைட் பண்ணல. சரியா கைட் பண்ணலன்றது தான் அர்த்தம். சரி ரைட். ஓகே. நம்ம இந்த காரணத்தால நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயப்படுறோம். கஷ்டமா இருக்கு. ரைட். எப்படி நம்ம இந்த பயத்திலிருந்து ஓவர் கம் ஆகுறது? கான்ஃபிடென்ட்டா இப்படி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். சரியா? ரைட். அத பார்த்தோம் சொன்னா, மிஸ்டேக்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் லேர்னிங். மிஸ்டேக் வரும். வந்த மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணலாம். மிஸ்டேக்ஸ்ன்றது என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சு விடுற பிழைய தான் மிஸ்டேக்ன்னு சொல்லுவோம். அத வந்து நம்ம தெரியாமலே இத சரின்னு நினைச்சிருப்போம். கொஞ்சம் விஷயங்கள இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களோட அப்பாவோட தம்பிய சித்தப்பான்னு சொல்லாம, நம்ம பெரியப்பான்னு சொல்லி வளர்த்துட்டோம்னு வைங்களேன், சின்ன வயசுலயே. இப்ப ஒரு ஆள்ற அப்பா, அவர் தம்பிய சித்தப்பான்னு என்ன சொல்லும்? சித்தப்பா. அவர நம்ம பெரியப்பான்னு சொல்லி வளர்த்துட்டோம் அந்த புள்ளைய. அவன் எப்ப கூப்பிட்டாலும் பெரியப்பான்னு தான் கூப்பிடுவான். அவன் சித்தப்பான்னு சொல்ல மாட்டான் அவன். ஏன்? சின்ன வயசுலேருந்து பழகிட்டு அது மாறாது அது. என்ன? அதே இது ஒரு சித்தப்பான்னு தெரியும். ஒருத்தன் சித்தப்பான்னு சொல்றதுக்கு பதிலா பெரியப்பான்னு சொல்லிட்டான்னு வைங்க. சாரி பெரியப்பான்னு சொல்லு சித்தப்பா. அவன் என்ன செய்வான்? அவனிடத்தே அவன் என்ன செய்வான்? மிஸ்டேக்க கரெக்ட் பண்ணுவான். ஸோ தெரிஞ்சு விடுறத மிஸ்டேக்ன்னு சொல்லுவோம். தெரியாம விடுறத எரர்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இருக்கிறது எரர் இல்ல. நீங்க வந்து எரர் விடல. நீங்க வந்து இங்கிலீஷ பிழையா நீங்க என்ன செய்யல. நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளல. தெரிஞ்ச விஷயத்த நீங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்றீங்க. தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் மறக்கிறீங்க. அவ்வளவுதான். இந்த மிஸ்டேக்ஸ நம்ம வந்து கிளியர் பண்றேன்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும் நம்ம? மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்றதுக்குரிய ஒரு சரியான ஒரு இடத்த நீங்க என்ன செய்யணும்? தெரிவு செய்யணும். நீங்க மிஸ்டேக் விடக்குள்ள ரைட். இது ஒரு மிஸ்டேக் உங்களோட. அப்படி இல்லாட்டி அது ரைட். எல்லாம் சரி. இந்த இடத்துல சின்ன ஒரு சேஞ்சஸ் ஒண்ணு வந்தா சரி. இப்படி நான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்றதுக்குரிய ஒரு 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 அஸ்பெக்ட்ஸ் ஒண்ணு இருந்தா, நீங்க என்ன செய்யலாம்? குயிக்கா மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ணலாம். நீங்க இந்த பயத்துல இருந்து, இங்கிலீஷ் பேசுற பயத்துல இருந்து இன்னும் ஒண்ணு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மில்க் இருக்கு. ஸோ மில்க் மிஸ்டேக்ஸ் விடுதுன்னு சொன்னா, அந்த மில்க்க வந்து நம்ம சரியான ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள யூஸ் பண்ணலாட்டி அது பழுதாயிருமே. ஸோ மில்க் விட்ட மிஸ்டேக் தயிர் ஆக்குது அது. கர்ட் என்ன? தயிர் ஆக்குது. தயிர்ன்றதுக்கும், பால்ன்றதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? தயிர் என்ன செய்யும்? பாலோட விலை கூட. அதே மாதிரி தயிர் மிஸ்டேக் விடுது. அதாவது அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ள சாப்பிடலாட்டி பழுதாகும். பழுதாயினா அது சீஸ் ஆகும். சீஸ், கர்ட். இது 2யும் எடுத்தோம்னா சீஸுக்கு விலை கூட. ஸோ இந்த இடத்துல நீங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மிஸ்டேக் விட நம்ம என்ன செய்றோம்? ஸ்ட்ராங் ஆகுறோம். ஸோ மிஸ்டேக்ஸ பார்த்து பயப்படக்கூடாது. மிஸ்டேக்ஸ கரெக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். மிஸ்டேக்ஸ் ஒன்ன கரெக்ட் பண்ணிட்டோமா நம்ம பப்ளிக்காவே அந்த மிஸ்டேக்ஸ திருப்பி நம்ம விட மாட்டோம். ஸோ முதலாவது இந்த விஷயம் நீங்க செய்யணும். 2வது பிராக்டிஸ். ஸ்போக்கன பொறுத்தளவுல பிராக்டிஸ் தான் முக்கியம். நம்ம என்னதான் எழுதினாலும், என்னதான் நம்ம நிறைய வாசிச்சாலும், கதைக்கிறதுக்கு நமக்கு தேவை என்ன? பிராக்டிஸ். நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப ஏஐ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு. ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் பேப்பர் கூட நம்ம என்ன செய்யலாம்? பாஸ் ஆகலாம். ஆனா ஏஐ வச்சு நீங்க கதைக்க இயலாது. என்னதான் ஏஐ இருந்தாலும், உங்களோட குரல்ல, உங்களோட ஓனா நீங்க என்ன செய்யலாது? பேச இயலாது. மத்த விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஏஐட்ட இத ரீட் பண்ணுன்னா, அது ரீட் பண்ணும். ஏஐட்ட இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விஷயத்த சொல்லணும்னா, விஷயத்த சொல்லும். ஏஐட்ட இத எழுதி தான்னு சொன்னா, எழுதி தரும். ஆனா ஏஐ நம்மளுக்கு நம்மள கதைக்க வைக்குமா? கதைக்க வைக்காது. கதைக்க வைக்கிறதுக்கு நாம செய்யணும் பிராக்டிஸ். பிராக்டிஸ் தான் நம்மள பெர்ஃபெக்ட் ஆகும். பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது என்ன செய்யணும் நம்ம? பிராக்டிஸ்ல இருக்கணும். எல்லாருமே இங்கிலீஷ் படிச்சுட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த 3 மாத கோர்ஸுக்குள்ள 3 மாதத்துக்குள்ள அப்படி பயங்கரமா இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாங்க. ஆனா, ஒன்ஸ் அத வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, டச்ல இருக்க மாட்டாங்க. அது அப்படியே மறைஞ்சிரும்.
உங்களுக்கு நான் சொல்லி தர விஷயம் வேண்டாம். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணித்தேலம் சரி, இல்லாட்டி 1 மணித்தேலம். இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுறேன்னு சொல்லி ஒரு பிராக்டிஸ் ஒண்ணு பண்ணி பாருங்க. வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. அதே உங்களுக்கு போதும். ஒண்ணு நீங்க ஒராளோட இங்கிலீஷ்ல பேசலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது இங்கிலீஷ் ரிலேட்டடான விஷயங்கள படிக்கலாம். இப்ப சோசியல் மீடியால நிறைய இங்கிலீஷ் பிராக்டிஸ்க்குரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அத நீங்க செய்யலாம். ஸ்டார்ட் ஸ்மால். நாளைக்கு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண நடத்த விட, இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணினாலுமே என்ன, அது நமக்கு நல்லது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சென்டென்ஸ்கள் உருவாக்கி பார்க்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றேன். சின்ன சின்ன விஷயங்கள நம்ம அடிக்கடி ஞாபகத்துல வச்சுக்கொள்றேன். அதே உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய ஒரு இலக்கு கொண்டு போய் சேர்த்துரும். என்ன ஃபேக்ட். யூஸ் இங்கிலீஷ் டெய்லி நான் நேத்து சொன்னேன் தானே, ஃப்ரெண்ட்ஸோட இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணலாம். இப்படியான விஷயங்கள நீங்க செய்றதால, நீங்க என்ன செய்யலாம்? இங்கிலீஷ வந்து நீங்க இருக்கிற லெவல்ல மெயின்டெயின் பண்ணிட்டு போலாம். ரைட்? திங்க் இன் இங்கிலீஷ். என்ன திங்க் இன் இங்கிலீஷ்ன்னா, இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் திங்கிங் இன் இங்கிலீஷ்ன்னு சொன்னா நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வெள்ளைக்கார மாரி யோசிக்கணுமா? அப்படி இல்ல. அது என்ன விஷயம்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட காசு இல்ல. இந்த சென்டென்ஸ் ஒண்ணு இருக்கு. சரியா? என்கிட்ட காசு இல்லன்றத நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹேவ் மனி. இப்படி சொல்லலாமா என்ன? இன்னும் ஒரு விதமா சொல்லலாம். டிஃபரெண்ட்டா நம்ம என்ன செய்யலாம்? இங்கிலீஷ்ல சொல்லலாம். அதான் இங்கிலீஷ்ல கலர்ஸ். கலர்ஸ் என்னன்னா, டிஃபரெண்ட்டான விஷயங்கள நம்ம என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். அது விளங்கும் மத்தவங்களுக்கு. ஐ டோன்ட் ஹேவ் மனின்றது பதிலா நம்ம ஐ ஹேவ் நோ மனி. ஐ ஹேவ் நோ மனி. அக்செப்ட் பண்ணலாம். ஐ ஹேவ் நத்திங் டூ ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லாட்டி என்ன? காசு இல்லன்னு அர்த்தம். ஐ அம் வித் எம்ப்டி பாக்கெட். என்ட எம்ப்டி பாக்கெட்டா இருக்குன்னு சொன்னா காசு இல்ல. அ இப்படி பாருங்க. இப்படிதான். இதத்தான் நம்ம சொல்றோம். இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும்னு சொல்லி. இப்படி திங்க் பண்ண என்ன செய்யும்? உங்களோட வொக்காபுலரி கூடும், கான்ஃபிடன்ட் கூடும். நீங்க வந்து என்ன செய்ய மாட்டீங்க? ஈஸியா கன்வர்சேஷன ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. கன்வர்சேஷன் செஞ்சுட்டே போவீங்க. ஸோ கன்வர்சேஷன் போக பிராக்டிஸ் உங்களுக்கு பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். ஸோ இதான் இந்த விஷயம். ரைட்? ஓகே. ஒரு 5 கீ இருக்கு. என்னத்துக்கு? உங்களோட ஸ்பீக்கிங்க கான்ஃபிடென்ட் ஆக்குறதுக்கு. சரியா? முதலாவது லிசன் ஆக்டிவிட்டி. பார்த்தீங்கன்னு சொன்னா வாட்ச் மூவிஸ், பாட்காஸ்ட், சாங்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். மூவிஸ் இருக்கு. வித் சப்டைட்டில் ஆர் வித்தவுட் சப்டைட்டில். பாட்காஸ்ட்ன்னு சொன்னா நம்ம ஹெட்செட் வச்சுட்டு கேட்போம் பாட்காஸ்ட். அது. அதாவது நம்ம சொல்லலாம் இப்ப ஆடியோ புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள். சாங்ஸ் இன் இங்கிலீஷ். சாங்ஸ்ல வர லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாங்ஸ் பார்க்கக்குள்ள நம்ம என்ன செய்யலாம்? இந்த இடத்துக்கு இதைத்தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதான் இதுல அர்த்தம்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? பிரெடிக்ட் பண்ணலாம். அதை நம்ம அப்ளை பண்ணக்குள்ள அது சரியா இருக்கு. என்ன? 2வது விஷயம் பிராக்டிஸ் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் வித் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஜாயின் அ லாங்குவேஜ் குரூப். ஸோ நீங்க வந்து ஃபேமிலி ஆட்களோட யாராவது ஃபாரின்ல இருந்தாங்கன்னு சொன்னா ஃபேமிலி ஆட்கள். அவங்களோட இங்கிலீஷ் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு குரூப் ஒன்ல ஜாயின் ஆகி அவங்களுக்குள்ள கொலாபரேட் ஆகுது. நிறைய ஐஎம்ஓல குரூப் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறைய இருக்கு. வாய்ஸ் சேட் பண்ணுவாங்க. அடுத்தது நிறைய அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாம் அனுப்புவாங்க. அப்படி எங்கேஜ்டா இருக்க போது. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? ஜாயின் ஆகலாம். அதுவும் என்ன செய்யணும்? கான்ஃபிடென்ட்டா கூட்டும். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன்ன்றது ஒரு கீ என்னதுக்குன்னு தெரியுமா? சமாளிக்கிறதுக்கு. இப்ப நம்ம கிராமர்ல நம்ம வீக்காமன்னு சொன்னா, நம்ம ப்ரொனன்சியேஷன நல்லா என்ன செய்யணும்? கூட்டணும். சவுண்டோ கிராமரோட நல்லா பேசணும். அப்படி இல்லாட்டி கிராமர் இல்லாம நல்ல ப்ரொனன்சியேஷனோட பேசணும். 2 தான் வழி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் ப்ரொனன்சியேஷன் இல்லாம நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன்னா, என்ன செய்யுதுன்னு சொல்லி பாருங்க. சரியா? I really like to go abroad because my friend is there. He is working as a manager. I'm really happy to see him again. இப்படி ஒரு ஆள் சொல்றேன். சரி, இன்னொரு ஆள் சொல்றேன். Today, today I'm going to abroad for meet my friend. He is work as engineer. He has 5 years experiences with confidence. இப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஒரு ப்ரொனன்சியேஷனோட கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. பட் நார்மலா பேசக்குள்ள கிராமர் மிஸ்டேக் கூட பிடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஆஸ் எ பிகினரா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ப்ரொனன்சியேஷனை கூட்டுங்க இப்போதைக்கு. உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட் வந்துட்டு வொக்காபுலரிஸ் எல்லாம் நல்லா இயலுமான்னு சொன்னா நீங்க பயம் இல்லாம நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். ரைட்? ஸோ இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. வொக்காபுலரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். முதலாவது வொக்காபுலரினா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள விஷயம் என்னன்னு தெரியுமா? வொக்காபுலரினா புது புது வேர்ட்ஸ தான் நம்ம படிக்கணும் இல்ல. இல்ல.
சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே நீங்க என்ன செய்யலாம்? நிறைய யூசேஜஸ் இருக்கும் அதுக்கு. அதுக்குள்ள போய் பாருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு மக் எடுப்போமே. மக். என்ன மக்குண்டா? மக்குன்னா என்ன? நம்ம டீ குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமே மக்குன்னு சொல்லுவேன். மக்குக்கு இது மட்டும் தானே மீனிங்? இல்ல. ஒரு ஆள ஈஸியா நம்ம சீட் பண்ணலாமான்டா, அவர நம்ம மக்குன்னு சொல்றோம். அதால தான் தமிழ்ல நம்ம அந்த மக்ல இருந்தா இந்த மொக்குன்னு வந்த மக்குன்னு சொல்லுவாங்க. மக்குன்னு சொல்லுவாங்க. மக்கு. சோ மக்குன்றது இங்கிலீஷ் வேர்ட். சோ மக்குன்னாலே நம்மளுக்கு என்ன செய்யுது? ஞாபகம் வருது. அந்த மக் மட்டும் தான் ஞாபகம் வரும். மக்குன்னு சொல்லக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? அத மட்டும் தான் யோசிப்போம். I saw a mug. He's he's in his 20. நான் ஒரு மக்க மீட் பண்ணினேன். அவர் 20 வயசு. இப்படி சொல்லலாம். மக்க மீட் பண்ணலாமா நம்ம? இந்த இடத்துல நம்ம மக்குக்கு நம்ம அந்த டீ குடிக்கிற மக்கன்னு நினைச்சோம் அர்த்தம் எடுக்கலாமா? எடுக்கலாது. சோ இதுலருந்து நீங்க விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க இப்பவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வொக்காபுலரி, நல்லா தெரிஞ்ச வேர்ட்ஸ். இது எனக்கு நல்லா தெரியுமே. இதோட மீனிங் இதானேன்னு சொல்லி நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேர்ட். அந்த வேர்ட வேற யூசேஜஸ் டிக்ஷனரில போய் பாருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. சோ இதத்தான் ஃபர்ஸ்ட்க்கு நீங்க என்ன செய்யணும்? வொக்காபுலரில டெவலப் பண்ணணும். அது பிறகு தான் மத்த சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் அதுலலாம் யூஸ் பண்ணணும். அது பிறகு நிறைய வொக்காபுலரிஸ நீங்க என்ன செய்யலாம்? தேவைக்கு ஏற்ப மாரி உங்களோட ஃபீல்ட் ரிலேட்டடான வொக்காபுலரிஸ நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். சரியா? கீப் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். இப்ப ஒரு ஆளுக்கு என்னால இயலா, என்னால ஒன்றுக்கு மேலா, என்னால லக்கியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, அது நடக்காது. தெரியாட்டியும் ரைட் எனக்கு ஏலும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். நான் செய்வேன். நான் படிப்பேன். நான் கதைப்பேன். நான் கதைச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் என்ன செய்வார்? கட்டாயம் செய்வார். நானும் சின்ன வயசுல நான் லெக்சரா தான் ஆகுவேன் சொல்லி ஒரு பிடில இருந்தேன். நான் நினைச்சிருந்தேன் நான் வேற வேற டிஃபரெண்டான ஜாப்ஸ் வந்துச்சு எனக்கு. நான் போயிருக்கலாம். நான் இதான் ஆகணும். நான் இதான் ஆகணும். ஒரு எய்ம வைக்கணும். நான் எத்தனை மாசத்துக்குள்ள நான் பேசணும்னு சொல்லி ஒரு எய்ம வைக்கிறேன். எந்த அளவு பேசணும்னு ஒரு எய்ம வைக்கிறேன். அந்த எய்ம நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும்? போயிட்டு இருக்கோம். சோ பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தா தான் கான்ஃபிடென்ட்டா நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். சோ இதான் அந்த 5 கீ. ரைட்? அடுத்தது நம்ம நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ் என்ன செய்யணும்? பார்ப்போம்னு சொல்லி நம்ம என்ன ரைட். சோ அதுல நீங்க பார்த்தீங்கன்னா ரோல் பிளேயிங். ரோல் பிளேயிங்ன்னு சொல்றது டிராமாட ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயம். டிராமாக்கு நம்ம காஸ்டியூம் பார்க்கணும், செட்டிங் இருக்கணும், டைம் எடுக்கும். நிறைய விஷயங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் பாடமாக்கணும் அப்படிலாம் செய்யணும். ரோல் பிளேயிங் அப்படி இல்ல. ரைட். இதான் சீன். ரைட். இது ஒரு டீச்சர், இது ஒரு ஸ்டூடண்ட். டீச்சர் சொல்ற ஸ்டூடண்ட் கிட்ட ஆ நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து இந்த ஹால் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் ரைட் அதுக்கு ஏத்த மாரி செய்றாங்க. அவங்களுக்கு இடையில ஒரு ஆ டிஸ்கஷன் உண்டு. இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நம்ம என்ன செய்றேன்? ஒரு ஒரு 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்றேன். பண்ணி போட்டு என்ன செய்றேன்? செஞ்சு காட்டுறேன். ரைட். இப்படிதான் நடக்கும். இப்படிதான் அவங்களுக்குள்ள என்ன செய்றேன்? செஞ்சு காட்டுறேன். இததான் நம்ம ரோல் பிளேயிங்ன்னு சொல்றோம். சோ இந்த ரோல் பிளேயிங் டீச்சர், ஸ்டூடண்ட்ஸ் அடுத்தது ஸ்டாஃப் அதே மாரி சேர்மன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு மாரி ஷாப்கீப்பர், கஸ்டமர் இப்படி. சரியா? சோ இந்த ரோல் பிளேயிங் ஆக்டிவிட்டி தான் என்ன செய்ய போகுது? எந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்? அத எப்படி நம்ம செய்ற? அத மத்தவங்களோட சேர்ந்து நம்ம என்ன செய்றோம்? டிஸ்கஸ் பண்றோம். அதெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? நிறைய பிராக்டிஸ் வரும். ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதைய சொல்றோம். நடந்த ஒரு இன்சிடென்ட்ட பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல என்ன செய்யணும்? நமக்கு ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும். என்ன? அவர் அப்படி வந்த, இவர் இப்படி வந்த. ஸ்டோரி டெல்லிங் கதைக்கக்குள்ள நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நடக்கிற மாதிரி தான் கதைப்போம். சோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணலாம். ப்ரனன்சியேஷன் ட்ரில்ஸ். உங்களுக்கு ப்ரனன்சியேஷன் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்கு. டெய்லி கன்வர்சேஷன். உங்களுக்கு டெய்லி கன்வர்சேஷனுக்கு ஏத்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ், டாபிக்ஸ் அதெல்லாம் என்ன செய்யும் தருவோம். அதே மாதிரி பிரேக் அவுட் செஷன், ஒரு பிரேக் அவுட் ரூம். அதுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் பேர கலெக்ட் பண்ணி கொஞ்சம் பேர என்ன செய்யும் ஒரு 5 பேர், 5 பேர், 5 பேரா நீங்க டிவைட் பண்ணி குரூப்பா டிவைட் பண்ணி கூட ஒரு டாபிக் தரும். உங்களுக்குள்ள கொலாபரேஷன் நடக்கும். நீங்க ஒரு யூ வில் கம் அப் வித் சம் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் அப்படி இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடான கேம்ஸ் இருக்கு. நிறைய கேம்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் ரிலேட்டடான கேம்ஸ். அந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். சோ இதெல்லாம் இங்கிலீஷ் வந்து பிராக்டிஸ் பண்ணதுக்குரிய நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ். சரியா? ரைட். சோ இதுல இப்ப கிராமர பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேரு கிராமர்ன்ற ஒரு விஷயத்த பெரிய ஒரு விஷயமா பார்ப்பாங்க. சோ அங்க பெரிய விஷயமா பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல என்ன? பெரிய விஷயமா பார்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில ஆக்ஸிலரி வெர்ப் அதாவது நான் கொஞ்சம் கிராமர் டாபிக்ஸ்ல நம்ம மேலோட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும். இங்கிலீஷ் வந்து நார்மலாவே பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? சோ இந்த ஸ்லைட பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்திருக்கீங்க. ஆக்ஸிலரி வெர்ப். ரைட்.
இப்ப பாருங்க, ஆக்ஸிலரி வெர்ப் பண்ணா ஒன்றுமில்ல. காலத்த காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்ட தான் நம்ம ஆக்ஸிலரி வெர்ப்ன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, "நாளைக்கு நீ வருவியா?" அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, நான் நேத்து போயிட்டேன்னு சொல்லி நம்ம ஆன்ஸர் பண்ணலாமா? பண்ணலாது. என்ன? என்ன பிழைக்குது? அவர் இன்னொரு காலத்துல கேட்கிறார். அவர் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த கேட்கிறார். நீங்க நடந்த விஷயத்த சொல்றீங்க. சோ காலம் பிரச்சனை அது. அதத்தான் இங்கிலீஷ்லயும் அதான் செய்யணும். இப்ப நான் நாளைக்கு வருவேன். ஏன்டா, ஐ வில் கம் டுமாரோ. நான்ன்றதுக்கு நமக்கு தெரியும். ஐ. வருவேன்ன்றதுக்கு தெரியும். என்றதுக்கு கம். நாளைக்குன்றதுக்கு டுமாரோ. என்னத்துக்கு வில் வருது? என்னது வில் வருது? ஃபியூச்சர காட்டுறதுக்கு வருது. சோ கதைக்கக்குள்ள என்ன செய்வாங்க? இந்த ஆக்ஸிலரி வெர்ப தான் என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உதாரணத்துக்கு கேள்வி கேட்கிறனால, வில் யூ கம் டுமாரோ? ஆக்ஸிலரி வெர்ப தான் என்ன செய்வாங்க? முன்னு போட்டு கேட்பாங்க. சோ, நீங்க கதைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எந்த ஆக்ஸிலரி வெர்ப் என்ன டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்றத கேட்கணும். அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஆக்ஸிலரி வெர்ப்ல நிறைய மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் இருக்கு. உதாரணத்துக்கு கேன், ஷால், ஷுட், வுட், குட், மே, மைட் இப்படியான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுகள யூஸ் பண்ணினா நம்ம ஆன்சர் பண்ணக்குள்ளயும் அதே விஷயம் வரணும். வில் யூ கம் டுமாரோ? எஸ் ஐ வில். கேன் யூ டான்ஸ்? எஸ் ஐ கேன். ம். Do you have a mobile phone? Yes, I do. இப்படித்தான் என்ன செய்யும்? சொல்லும். சோ இந்த மாதிரி ஆக்ஸிலரி வெர்ப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாலே போதும். நார்மலாவே நம்ம என்ன செய்யலாம்? ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரியான காலத்தோட நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். சோ இந்த ஸ்லைட்ல அந்த விஷயங்கள் தான் போட்டிருக்காங்க. நீங்க ஒரு தடவை பார்க்கலாம். சரியா? 2வது ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ். இந்த ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வசனத்துல ஒரு வெர்ப் இருக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் வருவேன், நான் வருவேன். சோ இதுல வாரன்றது தான் என்ன வெர்ப். ஆனா ஜெரண்டும் இன்ஃபினிட்டிவும் என்ன செய்யும்னா, மேலதிகமா ஒரு வெர்ப் என்ன செய்வாங்க? ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கு அத நம்ம என்ன செய்வோம்? வேற ஒரு பர்ப்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். நான் உங்கள பார்க்கிறதுக்கு வாரேன். சோ நான் வாரேன்றது தான் என்ன மெயினான ஒரு ஐடியா. பார்க்கிறதுக்குன்றது என்ன? இங்க ஜெரண்ட நம்ம யூஸ் பண்றோம். சாரி இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் 2ல உண்டு. 2ல ஏதாவது ஒண்ண நம்ம யூஸ் பண்ண முடியுங்களா? ரைட். ஐ கம் டூ மீட் யூ. சோ பர்ப்பஸ கதைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? இன்ஃபினிட்டிவ யூஸ் பண்ணணும். இன்ஃபினிட்டிவ்ன்னு சொன்னா என்ன? டூக்கு பிறகு ஒரு வெர்ப் போடுறது. ஐ கம் டூ மீட் யூ. நான் உங்கள பார்க்கிறதுக்கு வருவேன். ஐ வில் கம் டூ மீட் யூ. நான் உங்கள பார்க்கிறதுக்கு வந்தேன். ஐ கேம் டூ மீட் யூ. சோ இதத்தான் நம்ம இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவ்ல எந்த சேஞ்சஸும் நடக்காது. பட் கிராமர்ன்னு சொல்லி வரக்குள்ள வெர்ப்ல சில சேஞ்சஸ் நடக்கும். வெர்ப் லிஸ்ட் நமக்கு இருக்கு. அத நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்றது நான் சொல்றேன். சரியா? அதே மாதிரி நிறைய வெர்ப் ஐஎன்ஜி நம்ம என்ன செய்வோம்? சென்டென்ஸ்ல நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள். எனக்கு விருப்பம்ன்னு சொன்னா, ஐ லைக்ன்னு சொல்லுவேன். ஐ லைக். எனக்கு விளையாடுறது பிடிக்கும். ஐ லைக் பிளேயிங். எனக்கு கடும் ஆசை, கடும் அவா. ஐ லவ். எனக்கு கார்டன் செய்றது நல்ல விருப்பம். சோ கார்டன் செய்றத நம்ம சொல்றோம் கார்டனிங்ன்னு சொல்றோம். ஐ லவ் கார்டனிங். சரியா? ரைட். இங்கிலீஷ் படிக்கிறது பெரிய ஒரு விஷயம். லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் a பிக் டாஸ்க். லேர்னிங். அப்ப வெர்ப் ஐஎன்ஜி நம்ம என்ன செய்றோம்? வெர்பாக இல்லாம வேற வேற விதங்களுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இத தான் நம்ம ஜெரண்ட் என்று சொல்றோம். சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் நிறைய விஷயங்கள நம்ம என்ன செய்யலாம்? சேர்த்து நம்மோட சென்டென்ஸ கொஞ்சம் பெரிய சென்டென்ஸா காட்டலாம். ஒன்ஸ் நம்ம ஒரு சின்ன சென்டென்ஸ் ஒண்ணு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா, அடுத்த கட்டமே இந்த ஜெரண்ட போட்டு, இன்ஃபினிட்டிவ போட்டு என்ன செய்யணும்? அந்த வசனத்த கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் போணும். அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யும்? கன்ஜங்ஷன போட்டு, நம்ம என்ன செய்வோம்? அடுத்த கட்டங்களுக்கு போய்க்கிட்டே இருப்போம். என்ன? இதான் நம்ம என்ன செய்வோம்? பிகினர் டூ அட்வான்ஸ்ன்னு சொல்ற விஷயம். சரியா?
ரைட். ஸோ நான் நேரத்தோட சொன்னேன் கன்ஜங்ஷன் சொல்லி. இப்ப பிகினர் லெவல்ல இருந்து நம்ம சொன்னா சாதாரணமாக சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம உருவாக்குவோம். ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் போட்டு அதை கொஞ்சம் கூட்டுவோம். அட்வான்ஸ் லெவலுக்கு போனோம்னா நம்ம நிறைய ஐடியாஸ் வச்சு ஒரு வசனத்துல சொல்ல வேண்டியிருக்கு. நான் நேற்று வரல ஏனென்றா எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருந்துச்சு. எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருந்துச்சுன்றது ஒரு ஐடியா. நான் நேற்று வரலன்றது இன்னொரு ஐடியா. இந்த 2 ஐடியாஸையும் கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஏனென்றான்ற ஒரு கனெக்டிங் வேர்ட போடுறோம். ஸோ ஏனென்றா, பிகாஸ், ஆஸ், சின்ஸ் இப்படி நிறைய கன்ஜங்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. பட், கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், சபார்டினேட் கன்ஜங்ஷன், கோரிலேட் கன்ஜங்ஷன் சொல்லி நிறைய கன்ஜங்ஷன் இருக்கு. இந்த கன்ஜங்ஷனை எங்கெங்க யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சாலே போதும், நம்ம என்ன செய்யலாம்? வசனங்களை பெரிய பெரிய வசனங்களாக காட்டலாம். ஸோ அந்த அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும்னா நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். 2 ஐடியாஸை சேர்க்கிறேன், 3 ஐடியாஸை சேர்க்கிறேன். இப்படி சேர்த்தாலே போதும், நமக்கு இங்கிலீஷ் என்ன உச்சகட்டத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்ன்றத நம்ம பிகினர் லெவல்ல இருந்து படிச்சோம்னா, அடுத்தது ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் நம்ம இன்டர்மீடியேட் லெவல்ல படிச்சோம்னா, அட்வான்ஸ் லெவல்ல கன்ஜங்ஷன்ஸ் அதோட யூசேஜஸை படிச்சோம்னாலே போதும், இங்கிலீஷ் நம்மளுக்கு ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ்மென்ட் ஒன்று இருக்கும். சரியா? ரைட். ஓகே. அடுத்த டாபிக் ஃப்ரேசல் வேர்ப். இங்கிலீஷ்ல நிறைய கீவேர்ட்ஸ், அதாவது ஃபார் அன் எக்ஸாம்பிள் சில விஷயங்களை ரகசியமா பேசுறதுக்காக வேண்டி கண்டுபிடிச்சதான் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இதுல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கும். நீங்க நினைக்கலாம் வேர்ப் தானே, அப்ப வேர்போட மீனிங் இதானேன்னு சொல்லி நம்ம நினைச்சோம் கொஞ்சம் பேர் டிரெக்டா நம்ம மீனிங் எடுத்துட்டு இருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், லுக் ஆஃப்டர் என்ற ஒரு வேர்ட் வரும். லுக் ஆஃப்டர். லுக்னா நம்ம பார்க்கறது சொல்லுவோம், ஆஃப்டர்ண்டா பிறகு. இப்ப லுக் ஆஃப்டர்ண்டா பிறகு பார்க்கிற என்ற அந்த அர்த்தத்தை தான் நம்ம நினைச்சோம் டிரெக்டா எடுப்போம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. சில வேர்ப்ஸ், சில ப்ரிபோசிஷன் சேர்ந்து, ஒன்றல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரிபோசிஷன் சேர்ந்து வித்தியாசமான ஒரு ஐடியாவை கொடுக்கும். அதான் நம்ம ஃப்ரேசல் வேர்ப்னு சொல்லுவோம். லுக் ஆஃப்டர் இதோட அர்த்தம் மெயின்டைன் பண்ணுங்க, டேக் கேர் கவனமாக இருங்க, க்ரோ வளருங்க, இப்படியான அர்த்தத்துல கொடுக்கும் அது. சரியா? ஸோ இந்த வசனத்துல பாருங்க என்ன அர்த்தத்தை கொடுக்கும். யூ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் யுவர் பேரண்ட்ஸ். யூ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் யுவர் பேரண்ட்ஸ். நீங்க லுக் ஆஃப்டர் யுவர் பேரண்ட்ஸ். உங்களோட பேரண்ட்ஸை பிறகு பார்க்கணும். இப்படிதான் நம்ம எடுப்போம். என்ன அப்படி இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? டேக் கேர்ன்ற அந்த ஐடியா கொடுக்கணும். யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். சரியா? ப்ளீஸ் லுக் ஆஃப்டர் யுவர் கார்டன். இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்றோம்? ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் கார்டன். இப்படி நம்ம ஃப்ரேசல் வேர்ப் கொஞ்சம் இருக்கு. சரியா? நிறைய இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சத்தை நம்ம என்ன செய்யலாம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா கிளியரான ஐடியாவை எடுத்துக்கொள்ளலாம். சிலாக்கள் நமக்கு தெரியாம வித்தியாசமா பேசணுன்றதுக்காக வேண்டி இப்படியான சில ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுவாங்க. அதில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா நம்ம என்ன செய்யலாம்? நேட்டிவ் லாங்குவேஜஸ் எப்படி பேசுறாங்க, அந்த பேசுறதுக்கு உண்மையான ஆக்சுவல் மீனிங் என்னன்றதை நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், வேக் அப் என்னன்னு தெரியும், கெட் அப் என்னன்னு தெரியும், கோ அவுட். நம்ம வெளியில பயணங்கள் போறது நம்ம கோ அவுட்ன்னு சொல்றோம். கோ அவுட்ன்னு சொல்லி சொன்னா ஒரு ஆள்கிட்ட நம்ம யூ கோ அவுட் அப்படின்னு சொன்னா நீ வெளியில போகணும் அர்த்தம். வசனங்களை கோ அவுட்ன்னு போட்டா வெளியில பிக்னிக் போற அப்படி என்ன அர்த்தத்தை கொடுக்கும். சின்ன டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் தெரியும். லுக் ஆஃப்டர் இப்ப சொன்னேனே, லுக் ஆஃப்டர், கிவ் அப், பிக் அப், பிக் அப், ஏன்னா இப்படியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். என்ன ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சதும் இருக்கு. ஆனா இது என்ன கேட்டகரிக்குள்ளது தெரியா? சில இதுகள் நமக்கு உண்மையாவே தெரியும். அதுல நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் படிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்யலாம்? வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஆக்சுவல் மீனிங் ஆஃப் தி ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கரினுடைய அந்த ஸ்பீக்கர் சொல்ற அந்த ஆக்சுவலான உண்மையான அந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம செய்யலாம் எடுக்கணும். சரி, ரைட். அடுத்தது மாடல் வேர்ப்ஸ். நான் நேரத்தோடய நான் சொன்னேன் ஆக்ஸிலரி வேர்ப்ல டிவிஷன்ஸ் இருக்கு. ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்லயும் நம்ம என்ன செய்யலாம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆக்ஸிலரி வேர்ப் அங்கக்குள்ள நம்ம வில், ஆக்ஸிலரி வேர்ப்ல நம்ம பார்த்தோம்னா டூ, டஸ், டிட், ஹேவ், ஹேஸ், ஹேவ், ஹேட், வில், ஹேவ் இப்படியான இதுலலாம் ஆக்ஸிலரி வேர்ப் பார்ப்போம். அதுல மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா கேன், குட், ஷால், ஷுட், வுட், வில், மே, மைட், மஸ்ட், ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு, ஓ டு, நீட் டு, ஓவிங் டு இப்படியான சாரி ஓ டு, அதே மாதிரி யூஸ் டு, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? மாடல் வேர்ப்ஸா நம்ம. ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸ் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், கேன்ன்றது எபிலிட்டியை கதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். எபிலிட்டி என்னால ஏழுமான விஷயங்கள். ஐ கேன் டூ திஸ், ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, ஐ கேன் டான்ஸ்,
ஐ கேன் ப்ளே கிரிக்கெட் இன் தி ஈவினிங். இப்படி நம்ம என்ன செய்யலாம்? நம்மளால இயலுமான விஷயங்கள சொல்லலாம். ஸோ அந்த கேனுக்குரிய உண்மையான விஷயம் என்னன்னா, நீ எபிலிட்டிய கதைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். சில இடங்கள்ல பெர்மிஷனுக்கு என்ன செய்வாங்க? யூஸ் பண்ணுவாங்க. பட் தட் இஸ் நாட் ஃபார்மல். அது ஃபார்மல் இல்ல. அது வந்து ஒரு மரியாதை இல்லாம கேட்கறதுக்கு. கேன் யூ கம்? அதாவது ஒரு அதட்டி கேட்கிற மாரி. கேன் யூ கம்? வருவியா நீ? ன்னு சொல்லி கேட்கிறது. ஆனா, ஒழுங்கா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம்னு சொன்னா, குட் யூஸ் பண்ணணும். குட் யூ ப்ளீஸ் கம்? குட் யூ ப்ளீஸ் அட்டெண்ட் தி செஷன்? குட் யூ ப்ளீஸ் டர்ன் ஆஃப் யுவர் மைக்ரோஃபோன்? இப்படி நம்ம என்ன செய்யணும்? டீசென்ட்டா கதைக்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ ரிக்வெஸ்ட்க்கு நம்ம குட் யூஸ் பண்ணணும். எபிலிட்டிக்கு கேன் யூஸ் பண்ணணும். நெசசிட்டி தேவைப்பாடு அதுகளுக்கு நம்ம சொல்லலாம். என்ன மஸ்ட் சொல்லலாம். ஸ்ட்ராங் நெசசிட்டி மஸ்ட். நார்மலானதுன்னு சொன்னா நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். அட்வைஸுக்கு ஷுட் யூஸ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. அதுல நம்ம என்ன செய்யலாம்? ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பார்த்தத நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியா நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ரைட். ஸோ இதில மே, மைட் பாசிபிலிட்டிய காட்டுறாங்க. மேன்றது பாசிபிலிட்டி கொஞ்சம் கூட. மைட்ன்றது பாசிபிலிட்டி மிச்சம் குறைய. ஸோ ஐ மே கம் டுமாரோன்னா நான் நாளைக்கு வரலாம் பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு 50% கூட. வாரத்துக்குரிய சான்ஸ் கூட. என்ன அர்த்தம்? ஐ மைட் கம் டுமாரோன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லிட்டாரு அப்படின்னா, ஒரு வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் மிச்சம் குறைய, பாசிபிலிட்டி குறையன்றதான் அர்த்தம். ஸோ இந்த மாரி வேர்ட வச்சு நம்ம என்ன செய்யலாம்? பாசிபிலிட்டீஸ நம்ம என்ன செய்யலாம்? கணிக்கலாம். சரியா? ரைட். ஸ்ட்ராங் அப்ளிகேஷன், நெசசிட்டி நான் சொன்னேனே நான் மஸ்ட் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம்வொர்க். கட்டாயம் நீ பண்ணி தான் ஆகணும். செய்யத்தான் வேணும். என்று என்று சொல்ற விஷயம். என்ன ரைட். அதே மாரி குட் யூஸ் பண்ணாங்க. குட் யூ ப்ளீஸ்? குட் யூ ப்ளீஸ்? வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் த டோர்? நீங்க உங்க ஆட்சேபம் ஒண்ணும் இல்லாட்டி கதவு கொஞ்சம் திறக்கீங்களா? இப்படி ரிக்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நிறைய மாடல் லாக்ஸ்ல இருக்கு. ஸோ பேசிக்ல இருந்து நம்ம அடுத்தடுத்த கட்டம் போகல. இந்த மாதிரியான அட்வான்ஸான விஷயங்கள படிச்சோம் சொன்னா, இன்னும் நம்ம என்ன செய்யலாம்? நிறைய விஷயங்கள நீங்க என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம், தெரிஞ்சு கொள்ளலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி அட்வான்ஸ் மாடல் வெர்ப்ஸ்ல ஷால், வுட். ஷால்ன்றது நம்ம வந்து ஐ என்ற சப்ஜெக்ட்டுக்கும், வி என்ற சப்ஜெக்ட்டுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐ, வி தவிர மத்தொன்னுக்குமே நம்ம யூஸ் பண்ணதில்ல. வில் தான் யூஸ் பண்ணோம். ஐ ஷால், வி ஷால் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஷால் வி கோ? இப்ப நம்ம லெட்ஸ் கோன்னு சொல்றோம் தானே? லெட்ஸ் கோ. நம்ம போமான்னு கேட்கிறது தான் லெட்ஸ் கோன்னு அர்த்தம். அதுல உண்மையான அந்த ஆக்சுவலான அந்த இத பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ பார்த்தீங்கன்னா, ஷால் வி கோ? நம்ம போவோமா? ன்னு சொல்லி அதோட அர்த்தம். சரி ரைட். அதே மாரி வுட்ன்றது என்ன? ஒரு ஒண்ண ஆஃபர் பண்றதுக்கு, ஒண்ணு விரும்புறதுக்குலாம் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஐ வுட் லைக் டூ கோ தேர். நீங்க அங்க போறதுக்கு விருப்பமா இருக்கு. ஐ வுட் லைக் டூ அ பிரிங் யூ அ கப் ஆஃப் டீ. எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு கப் டீ தரதுக்கு நான் வந்து என்ன செய்றேன்? ஆசைப்படுறேன். ஆஃபர் பண்ண போறேன் நான் உங்களுக்கு. சந்தோஷமா ரைட். வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் த டோர்? நான் நேரத்தோட சொன்ன மாரி மிச்சம் பொலைட்டான ரிக்வெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? இந்த வுட்ட நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்படி நமக்கு மாடல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ரைட் அந்த விஷயங்கள படிச்சாலே இங்கிலீஷ்ல நம்ம என்ன செய்யும்? ஃப்ளூயன்ட்டா நம்ம பேசிக்கொள்ள இயலும். அதே மாரி பாசிட்டிவ் வெர்ப். ஆ நீங்க நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹேவ், கெட், மேக், லெட் இப்படியான வேர்ட்ஸ் தான் நிறைய இடத்துல இருக்கு. லெட் மீ டூ திஸ் ரைட்? ப்ளீஸ் மேக் இட் வித்தின் 5 ஹவர்ஸ். டிட் யூ கெட் த டிட் யூ கெட் த டிபார்ட்மெண்ட்? டிட் யூ கெட் த மீனிங்? டிட் யூ கெட் இட்? யூ காட் இட்? இப்படி சொல்லுவாங்க. ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ வாண்ட் டு ஹேவ் சம் திங்ஸ் இன் மை ரூம். இப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கடி இங்கிலீஷ்ல பார்க்குற விஷயங்கள் தான் இந்த ஹேவ், கெட், மேக், லெட். ஸோ இந்த ஹேவ் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்த வச்சிருக்கிற விஷயங்களுக்கு சொல்லலாம். சாப்பிடுற விஷயங்களுக்கு சொல்லலாம். ஐ ஹேவ் சம் மனி. என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு. வச்சிருக்கிற விஷயத்துக்கு சொல்லலாம் ஹேவ்ன்றத. இன்னும் சொல்லலாம் சாப்பிடுற விஷயங்களுக்கு சொல்லலாம். என்னது? ஐ ஹேட் நூடில்ஸ். ஐ அம் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட். நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹேவ் யூர் பிரேக்ஃபாஸ்ட். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிடுங்க. எப்படி சொல்றது? சாப்பிடுற விஷயங்கள், குடிக்கிற விஷயங்கள். ஹேவ் சம் டீ. ஹேவ் எ சிப். கொஞ்சம் தண்ணி குடிங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஆ ஹேவ் சம் ட்ரிங்க். இப்படி. ஏதாவது குடிங்கன்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஹேவ யூஸ் பண்ணுவோம். என்ன? கெட். கெட் எழுதணும்னு சொன்னா முதலாவது கெட்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது. டிட் யூ கெட் த மீனிங்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங்? ஸோ கெட்ன்றது அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து ஒரு இடத்த போய் சேர்றது. ரீச் பண்றது. ஐ காட் மை ஹோம். ஐ காட் மை ஹோம்ன்ற அர்த்தம் என்ன? நான் வீட்ட வந்து சேர்ந்துட்டேன். ஐ காட் த பிளேஸ். நான் அந்த பிளேஸ்க்கு போய் சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு கெட்டோட மீனிங் என்ன? பாருங்க, பாருங்க. கெட் த மீனிங் ஆஃப் திஸ் ஒன். அந்த மீனிங்க பாருங்கன்னு சொல்லலாம். கெட்.
அதே மாதிரி மேக்ன்றது புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குறது. சரியா? புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குறது. ஒரு புதுசா உருவாக்குறது. ஆம், ஐ மேட் மெக்சிகன் ஃபுட். நான் மெக்சிகன் ஃபுட்ட உருவாக்கினேன். சாப்பாடுன்ற விஷயம் ஆக்டிவிட்டி இல்ல. சாப்பாடுன்ற விஷயம் புதுசா உருவாக்குறது. ஸோ நீங்க சாப்பாடு ஒரு விஷயத்த புதுசா செய்றீங்க, சமைக்கிறீங்க. இப்படியான விஷயங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்? மேக்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மை பாஸ் மேட் மீ வொர்க் லேட். என்ன? ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம செய்யலாம். மேக் என்பத யூஸ் பண்ணலாம். ஆ ஐ வில் மேக் யூ ஆக்டிவ் இன் லேர்னிங் இங்கிலீஷ். நான் உங்கள வந்து இங்கிலீஷ வந்து லேர்ன் பண்றதுக்கு நான் வந்து ஆக்டிவ் ஆக்குவேன் நான் உங்களையெல்லாம். உங்களயெல்லாம் ஆக்டிவ் ஆக்கணும். என்னன்னு சொல்றாங்க? ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி சொல்றாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்ஷன தான் நம்ம மேக்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேக்ன்னு சொல்லலாம். லெட்ன்றது என்ன? உன்ன அலோவ் பண்றேன். அலோவ் பண்றதுக்கு நம்ம லெட்ன்னு சொல்றோம். தானே? ரைட். ஐ லெட் ஹிம் பரோ மை புக். நான் அவனுக்கு என்ன புக்க யூஸ் பண்றதுக்கு குடுத்துட்டேன். அலோவ் பண்ணிட்டேன். லெட் மீ கோ தேர். என்ன போக விடுங்க. அலோவ் பண்ணுங்க என்ன என்ற அர்த்தம். ஸோ இப்படி நம்ம என்ன செய்யலாம்? இந்த மாதிரியான இந்த காசேட்டிவ் வெர்ப்ஸ்க்குரிய அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னு சொன்னா, இன்னும் ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ். உங்களுக்கு கதைக்கிறதுக்கும் தான், மத்தவங்க கதைக்கிறத விளங்குறதுக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி ப்ரிப்போசிஷன். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ப்ரிப்போசிஷன்ன்றது சின்ன விஷயம். பட் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ட குடுக்க போகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐல் கம் இன் டைம். ஐல் கம் இன் டைம். ஐல் கம் இன் டைம். ஐல் கம் ஆன் டைம். 2 இருக்கு. இன், ஆன் 2 வித்தியாசம் என்ன? Just give a minute. இன் டைம் அண்ட் ஆன் டைம். இன் டைம்ன்றது சொன்ன டைமுக்கு முதல் வாரது. ஆன் டைம்ன்றது சொன்ன டைமுக்கு சரியா வாரது. ஸோ பார்த்தீங்களா? ஒரு ப்ரிப்போசிஷன் தான் மாறுது. ஆனா மொத்த அர்த்தத்தையே மாத்திடும். ஸோ எப்படி இந்த சில சில ப்ரிப்போசிஷன நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, ப்ரிப்போசிஷன் கொஞ்சம் குழப்பும் நம்மள. ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனையும் ஒவ்வொரு ஒரு இதுக்கு ஏத்த மாரி பார்க்கணும். சில ப்ரிப்போசிஷன் டைம் ரிலேட்டடா இருக்கும். அதே ப்ரிப்போசிஷன் பிளேஸ் ரிலேட்டடா வரக்குள்ள வித்தியாசமா இருக்கும். பட் இன், ஆன், அட் இந்த 3யும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆ இன்னன்றது ஒரு பெரிய பிளேஸ குறிக்கும். பிளேஸ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. ஒரு நாடு. ஐ மீன் ஸ்ரீலங்கா, ஐ மீன் இந்தியா, ஐ மீன் ஏஷியன், ஐ மீன் ஏஷியா, ஐ மீன் யூரோப் இப்படி சொல்றது. ஒரு கண்ணு. ஊர கதைக்கிறதுக்கு. ஐ மீன் கால்முன், ஐ மீன் கொலம்பு இப்படி சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். என்ன? அதே இது டைம சொல்லக்குள்ள பாருங்க. ம் ஐ வில் கம் இன் 5 மினிட்ஸ். நான் 5 நிமிஷத்துக்குள்ள வந்துருவேன். வித்தின்க்கு பதிலா யூஸ் பண்றது தான் இன் என்ன? ஐ வில் கம் இன் டைம். நான் டைமுக்குள்ள வந்துருவேன் ன்னு சொல்றது. சரியா? ரைட். ஸோ அங்க வேற யூசேஜ், இங்க வேற யூசேஜ். அட் எடுத்தோம்னு சொன்னா, ம் இன்னும் பார்த்தோம்னு சொன்னா, அந்த இயர்ஸ கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹி வாஸ் பார்ன் இன் 2024. 2024ல பிறந்தேன். ஐ வில் கம் இன் ஜூலை. மாசத்த கதைக்கிறதுக்கு. மாசத்த கழிக்கிறதுக்கு நிமிஷம் இன்ன யூஸ் பண்ணும். அதே மாதிரி 1க்கு மேற்பட்ட நாட்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நாட்கள குறிக்கிறதுக்கும் இன்னும் தான் நம்ம நிமிஷம் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 நாள சேர்த்து நம்ம என்ன செய்யலாம்? ஆ வீக்கெண்ட் எடுத்தோம்னா எத்தன நாளைக்கு? 2 நாளைக்கு. ஐ வில் கம் இன் த நெக்ஸ்ட் வீக்கெண்ட். நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ன்னு சொன்னா சாட்டர்டே, சண்டே 2 நாள தான் குறிக்குது. நான் அதுக்குமே என்ன செய்வோம்? இன் யூஸ் பண்ணணும். ஒரு நாள மட்டும் குறிச்சா ஆன் யூஸ் பண்ணணும். ஆன். ஐ வில் கம் ஆன் மாண்டே. ஐ வில் கம் ஆன் டியூஸ்டே. ஐ வில் கம் ஆன் 27th. இப்படி நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இதுதான் அந்த வேரியன்ட். ஸோ பிளேஸுக்கு வேற, அடுத்தது மூவ்மெண்ட்டுக்கு வேற, டைமுக்கு வேற, ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனுக்கும் ஒவ்வொரு ஒரு யூசேஜஸ் இருக்கு. அத சரியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, ஈஸியா நம்ம என்ன செய்யலாம்? பேசிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜஸ்ட், ஆல்ரெடி, எட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணோம். ஜஸ்ட்ன்றது இப்பதான் கொஞ்சம் முதல். ஐ ஹேவ் ஜஸ்ட் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட். இப்பதான் கொஞ்சம் முதல்ன்றது தானே. ஆல்ரெடின்றது நேரத்தோட ஏற்கனவே. ஐ ஹவ் ஆல்ரெடி டன் மை ஹோம்வொர்க்ஸ். நான் நேரத்தோட முடிச்சுட்டேன். எட்னா இன்னும் செய்யல. இன்னும். ஐ டிட்ன்ட் கம்ப்ளீட் எட் ன்னு சொல்லுவாங்க. ஐ ஹேவ் நாட் கம்ப்ளீட்டட் எட் ன்னு சொல்லுவாங்க. ஐ டிட் நாட் கம்ப்ளீட் த டாஸ்க் எட். இப்படி எட்ன்றது லாஸ்ட்ல வரும். இன்னும் இல்ல என்ற அர்த்தத்தை குடுக்குறது தான் இந்த மாதிரியான விஷயம். ஸோ இதுல நம்ம தெரிஞ்சு கொள்றது நல்லது. என்ன? இப்ப நம்மளுக்கு மைண்ட் செட் எப்படி நம்ம அதாவது மைண்ட் செட் எப்படி உருவாக்குறது, லேர்ன் பண்றது. இப்ப இதெல்லாமே சிம்பிளா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். இங்கிலீஷ் நார்மலா என்ன செய்யலாம்? பேசிக்கொள்ளலாமே. முதலாவதா உங்களோட மைண்ட் செட்ட நீங்க என்ன செய்யணும்? மாத்தணும். நம்மளால இயலுமன்ற அந்த பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ட கொண்டு வரணும். என்ன?
எந்த பிரச்சனை வந்தாலும் ரைட் நான் இங்கிலீஷ் பேசுவேன். நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு. ஒரு சேலஞ்சஸ் வந்தா அத எம்பாரஸ் பண்றதுக்கு ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். ரைட். கட்டாயம் உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கணும். கட்டாயம் இந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டே இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன செய்யலாம். இந்த விஷயத்துல நம்ம வந்து ஜெயிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன வெற்றி வந்தாலும் செலிப்ரேட் பண்ணுங்க அத. பெரிய விஷயமா பாருங்க. இப்ப இங்கிலீஷ்ல நீங்க ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு புதுசா ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, அத சந்தோஷப்படுங்க. ரைட். நாமளோட பாருங்க எப்படி சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டேன். பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லி போட்டு நாமளே மோட்டிவேட் பண்ணணும். சின்ன விஷயம் நடந்தாலும் அத பெருசா நம்ம என்ன செய்யணும் செய்யணும். சரி இப்படி செஞ்சுட்டதால நம்ம என்ன செய்யுது? மோட்டிவேட் பண்றோம் நாமளே. சரியா? ரைட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலே போதும். உங்களோட கான்ஃபிடன்ஸ் க்ரோ ஆகுறதுக்கு. ரைட். ஸோ இப்போ இவ்வளோ நேரம் படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன் நான். ஸோ நம்மோட கோர்சஸ் எல்லாம் வந்து ஜனவரி 18 உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் ஆக போகுது. ஆம், அந்த செஷன் எல்லாமே 18ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்து எங்கட இதுல ஜாயின் ஆகணும். லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும்னு நம்புறேன் நான். இங்கிலீஷ் பேசலாம் ஒரு கான்ஃபிடென்ட் ஒண்ணு வந்திருக்கும்னு நம்புறேன் நான். சரியா? ரைட். உங்களுக்கு கட்டாயம் நாங்க பெர்சனலா சப்போர்ட் பண்றதுக்கு கட்டாயம் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். கட்டாயம் உங்களோட பெர்சனல் டெவலப்மெண்ட் எங்களுக்கு தெரியும். அந்த ப்ரோக்ரஸ்ல நாங்களும் இருப்போம். உங்களுக்கு நீங்க டைரக்ட்டா ஓப்பனாவே நீங்க என்ன செய்யலாம்? கேட்டுக்கொள்ளலாம். டவுட்ன்னு சொன்னா ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்க ஃப்ரீயாவும் பெர்மிஷன் கிடைச்சா கால் எடுத்து நீங்க என்ன செய்யலாம்? பேசிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யலாம். சரியா? ரைட். ஸோ உங்களோட டெவலப்மெண்ட் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ அதுக்காண்டி நாங்க எந்த அளவுக்கு நாங்க போறதுக்கு நாங்க ரெடி. ஏன்னு சொன்னா, நாங்க இங்க வந்து பிள்ளைகள சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம். நீங்க பாருங்க இந்த YouTubeல போயிட்டு இந்த ஃபீட்பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும். என்ன மாதிரியான்னு சொல்லி. என்ன? ஸோ இதான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். கோர்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, சர்டிஃபிகேட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். டியூரேஷன் வந்து 3 மாதம், 35 நாள் நடக்க போகுது. உங்களுக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 3 நாளும் உங்களுக்கு 8லிருந்து 9க்கு தான் கிளாஸஸ் எல்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி நீங்க கோர்ஸ் ஃபீய பத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து மாசத்துக்கு 3500 நீங்க என்ன செய்யணும்? பே பண்ண வேண்டியிருக்கும். என்ன? அதே மாதிரி நியூ பேட்ச் இன்டேக் 2024 ஜனவரி 18 இந்த மாதம் 18ஆம் தேதி நாங்க என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு புது பேட்ச் நாங்க அலோகேட் பண்ணிருக்கோம். உங்கள என்ரோல் பண்றதுக்கு இருக்கிறோம். சரியா? ஸோ குயிக்கா ஜாயின் ஆங்க. 18ஆம் தேதி நம்ம திருப்பியும் மீட் பண்ணுவோம். சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க் யூ அண்ட் ஆல். ஹேவ் அ குட் டே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தான்னு சொன்னா, இந்த கான்டாக்ட் நம்பர் வாங்குங்க அட்மினிஸ்ட்ரேஷன் டீம்ல. நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ தேங்க் யூ ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். அண்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்க்கணும்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அந்த யூடியூப் பேஜ்ல அந்த ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும். நீங்க அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைய நாள் நிறைய விஷயங்கள படிச்சிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க் யூ அண்ட் ஆல். ஹேவ் அ குட் டே.